உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். குரு வக்ர பயிற்சி பலன்களை மேச ராசிக்கு இன்னைக்கு அற்புதமான பலன்களாக பார்க்க போறோம். அதாவது புரட்டாசி 29 அதாவது 17/10/2024 முதல் பேர்ச்சி, அதாவது வக்கரமாக பேர்ச்சி அடையக்கூடிய ஒரு தேதி 17/10/2024 முதல் 11/2/2025 வரை ஆக இந்த 120 நாட்கள் இருக்கக்கூடிய வக்ர பேச்சுடைய பலன்களை இன்னைக்கு மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், உங்க குடும்பத்தினுடைய வேதனைகள், ஒவ்வொருவருக்கும் என்ன காரியங்கள் நடக்காமல் தடைமட்டு கொண்டிருக்கிறது, அப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை, ஒவ்வொரு தனிமனிதன் பிரச்சனை, இதையெல்லாம் நல்லபடியாக சரியாக பல நன்மைகள் நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோதிடரை, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு அது சரியாக நடந்திருக்கிறது என்றால், உங்கள் வேதனைகள் நாங்களும் எத்தனையோ இடத்துல அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், இங்க பார்த்தா நல்லா நடக்குமா, அங்க பார்த்தா நல்லா நடக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு, எதுக்கு எங்களுக்கு நல்லதே நடக்கல. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள் நல்லது நடக்கல அப்படின்ன போது, ஒரு ஜோதிடர்களும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமும் ஒரு சொன்ன பலன்கள் சரியாக நடக்கவில்லை என்றால், திரும்ப திரும்ப சொல்றேன், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் பிரம்ம விதியால் நிர்ணயிக்கப்பட்டதான் உங்களுடைய தலையெழுத்து. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பிள்ளைங்க நல்ல படிப்பு இல்லையா? இல்லை கல்யாணம் எத்தனை வருஷம், 5 வருஷம் 6 வருஷம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? வேலை, அரசு உங்க பிள்ளைகளுக்கு வேலை எத்தனை வருஷம் கிடைக்காம இருக்கு, அரசாங்க வேலை கிடைக்கலையா? கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கா, சொத்து பிரச்சனையா இருக்கா, இல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கா, வேற ஏதாவது வீட்டுல என்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை அங்கங்க அலைஞ்செறிஞ்சு வேதனைப்பட்டு நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு எங்க என்ன உத்தரவாதம்? ஒரு முறை ஜாதகத்தோட கையில தூக்கியாச்சுன. ஏனென்றால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். குரு வக்ர பயிற்சி பலன்கள் மேச ராசிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப முதல்ல நல்ல கவனிங்க, திரும்பவும் சொல்றேன், மேச ராசிக்கு புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி ஆரம்பிக்குது இந்த குரு வக்ர பயிற்சி. 17/10/2024 முதல் 11/2/2025 வரை இருக்கக்கூடிய 120 நாட்களுடைய அற்புதமான ஒரு பலன்களை நம்ம மேச ராசிக்கு இன்னைக்கு குரு வக்ர பயிற்சி பலன்களாக பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி வருகின்ற ஒரு காலம். மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் 1, அதே நேரம் ரோகிணி 4, கார்த்திகை 1 என்று சொல்லக்கூடிய இந்த பாதங்களில், அதாவது பின்னோக்கி, அதாவது முன்னோக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட பின்னோக்கி வருகின்ற காலம்தான் இப்போ வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடியது. ஆக மிருகசீரிஷம் 1ஆம் பாதம், அதாவது மிருகசீரிஷம் 2லிருந்து 1ஆம் பாதத்துக்கு வர்றாரு. அடுத்து ரோகிணி 4க்கு வர்றாரு. அடுத்து ரோகிணி 3க்கு வராரு. இப்படி 4லிருந்து, அதாவது பின்னோக்கிய நகர்வது, பின்னோக்கிய நகர்கின்ற இந்த வக்ர பயிற்சியின் பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஆக இப்படிப்பட்ட
ஒரு வக்ர பயிற்சி என்பது சில மேச ராசிக்கெல்லாம் மிக அபரிதமான அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த யோகமான காலமாக அமையும். அதில் முக்கியமாக மேச ராசிக்காரங்க அவங்க ஜாதகத்தில் முதல்ல கவனிக்கணும். அவங்க பிறக்கும்போது அவங்க பிறந்த ஜனன ஜாதகத்தில் குரு வக்ரமா இருக்காரன்னு பாருங்க. அப்படி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதுல இருந்து எந்தவித மாற்றமே இல்லை. ஆக மேச ராசியை பொறுவு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வக்ரமான குரு ஒரு இதுவரை நடக்காத வியாபார முன்னேற்றத்தை சிறந்த ஒரு முன்னேற்றமாக ஏற்படுத்தக்கூடிய நிலை, இதுவரை கிடைக்காத வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். அதாவது மேசராசிக்கு தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு வக்ரமாக பயிற்சி அடைகிறார். அப்ப தனம் என்றால் காசு, பணம், வருமானம், இதை வரக்கூடிய வழிகளை அதிகப்படுத்தும். வாக்கு என்றால் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய, அதாவது படிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு கல்வியை முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் கூட ஒரு மேசராசிக்காரங்க கல்வியை சிறப்பாக ஒரு திறம்பட முடிக்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு முடிக்க முடியாத நல்ல கல்வியை முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சரி, வாக்கு, கல்வி, வியாபாரம். அடுத்து வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும். இதுவரை ஏற்படாத வியாபார விருத்தி அற்புதமாக ஒரு வியாபார விருத்தியாக ஏற்படும். குடும்பம் அமையாதவர்களுக்கு வாக்கு, கல்வி, குடும்பம். அடுத்து குடும்பம் அமையக்கூடிய ஒரு சிறந்த, அதாவது குடும்பம் அமைப்புன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்கக்கூடியது. தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயமாக சிறப்பாக திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வக்ர பயிற்சி. சரிங்களா? ஆக தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம், குடும்பம், இந்த அத்தனை விஷயங்களுமே மேசராசிக்கு இன்னைக்கு 2ஆம் இடத்தில் ரிஷபராசியில் வக்ரமாக இருக்கக்கூடிய குரு இதுவரை இல்லாத நடக்காத காரியத்தை முறை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். அதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப குரு பொதுவா சரம், ஸ்திரம், உபயம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களை ஒரு சிறப்பு பார்வையா பார்க்கக்கூடியவர். சரம், ஸ்திரம், உபயம். சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. சரம், ஸ்திரம், உபயம். ஸ்திரம் நீங்க சரம், ஸ்திரம், உபயம் என்று சொல்லக்கூடியது. ஆக சரராசி என்பது குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கக்கூடிய நிலை. 5ஆம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், தொழில் முன்னேற்ற ஸ்தானம், பதவி உயர்வு என்ற ஸ்தானம் சிறப்பு வரும் என்று சொல்லக்கூடிய, அதே இடத்துல பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியது, பிள்ளையுடைய கல்வி சிறந்து விளங்கக்கூடியது. புரியுங்களா? 5ஆம் பார்வையாக. அடுத்து 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஆக 7ஆம் பார்வை என்பது மேச ராசிக்கு 8ஆம் இடமாக வரும். 8ஆம் இடம் என்பது நிரந்தர வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலை. ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை. ஒரு ஒப்பந்த தொழில் என்பது ஒரு சிறப்பான ஒரு வியாபாரிக்கு நல்ல ஒப்பந்தத்தின் மூலம் அதிக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை. நோய் நொடிகள் இருந்தால் அது தீரக்கூடிய நிலை. இப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய பலன். மேலும் உங்க பிறந்த ஜாதகத்துல வக்ரமா இருந்தா அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். பிறந்த ஜாதகத்திலேயே வக்ரமா இருந்துன்னு வச்சுங்க, ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஆக 7ஆம் பார்வையாக மேசராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது பூமி, இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே நேரம் அதிகமான வருமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய இடம், எதிர்பாராத வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய முடக்கப்பட்ட சொத்து பிரச்சனைகள், முடக்கப்பட்ட காசு பணங்கள் சேரக்கூடிய இடம்.
அடுத்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது. ஆக 9ஆம் பார்வையாக உங்களுக்கு மேச ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். மேச ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை. மகரத்தை 9ஆம் பார்வையா பார்க்கிறார். மகரத்தை வக்ரம் பெற்று 9ஆம் பார்வையா பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் தொழிற்சாலமாக அமைந்திருப்பதால் தொழிலில் ஏற்பட்ட பின்தங்கிய பிரச்சனைகள் எல்லாம், ஒரு முடக்கப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு, அதே நேரம் ஏதாவது இடைஞ்சல்கள், மற்றவர்களால் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த இடையூறுகள் எல்லாம் தீர்ந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிலை, புதிய தொழிலை உருவாக்கக்கூடிய நிலை, ஒரு புதிய அரசு வேலை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்று சொல்லக்கூடிய இந்த 10ஆம் இட பார்வையால், வக்ர பார்வையால் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம், அதாவது வேலை வாய்ப்பு, வருமானம், முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், இது அத்தனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக இருக்கும். ஆக இது குருவுடைய வக்ர பயிற்சி என்பது இதுவரை முக்கியமாக இந்த வக்ர பயிற்சியினுடைய முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை ஏற்படாத ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதுதான் வக்ரம். வக்ரம் அப்படின்னா ஒரு கெட்டதுல இருந்து உங்களை தள்ளி நின்று அதுக்கப்புறம் சாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்குறது. வக்ரம்னா அதாவது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அடிக்கிறத யோகம். அப்படி கொஞ்சம் பின்னாடி போய் படக்குன்னு முன்னாடி அகலக்கால வைக்காம அப்படி பின்னாடி வைக்க பார்த்து நடக்கணும்பா அப்படி சொல்றோம் இல்லையா, எதையுமே அகலக்கால வச்சிடாத, அதை செயல்படுத்துறது இந்த குரு பகவான். சில கெட்ட விஷயங்களை உங்களுக்கு பின்தங்கி வக்ரமாகும் போது உங்களை அதை கொஞ்சம் சுதாரிக்க வைப்பார். சுதாரிப்போடு சரி இது வேண்டாம், இதை செய்வோம் அப்படின்னு ஒரு சிந்தனையை உண்டாக்குவது இந்த குரு. ஆக நல்ல முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலத்தை உருவாக்கக்கூடியது கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இந்த குரு வக்ர பயிற்சியால் மேச ராசிக்கு சிறந்த ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். அதில் துளிவிட மாற்றமே இல்லை. இப்போ மேசராசி சொல்லப்பட்ட இந்த பலன்களிலிருந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் சரியாக நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே நம்பருக்கு ஒரு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் நல்லா கவனிங்க. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை 18 சித்தர்கள், சப்த ரிஷிகள், முனிவர்கள் இவங்கெல்லாம் உருவாக்கப்பட்ட ஜோதிடத்தின் அந்த முறைப்படி உங்களுக்கு கணித்து சொல்லப்படுகின்றது. ஆக அவர்களெல்லாம் வழிவகுத்து கொடுத்த சித்தர்களும் முனிவர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கி கொடுத்த அந்த வழிமுறைப்படி அந்த ஜோதிடத்தின் பலன் சரியானபடி உங்கள் ஜாதகத்தில் உள்ள குறைகளை சரியானபடி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம். இல்லை நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களா, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அது சொத்து பிரச்சனைகளா, செய்வினை கோளாறா, அரசு வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி ஆச்சுன்னா இங்க கண்டிப்பாக உங்க பிரச்சனை தீரன்னு சொன்னது நடக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்னத்தை பார்த்து என்னத்தை சொன்னாரு அப்படின்னு வந்துடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னது அப்படி நடந்துச்சு எல்லாரும் சொல்லக்கூடியதா இருக்குன்னு அதுதான் முக்கியம். எனத்தையோ இந்த இடத்துல சொன்ன இடத்தையோ போனோம் அப்படின்னு கூடாது. நடக்காத காரியமெல்லாம் அவரை பார்த்து நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதா இருக்கணும். ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும். சும்மா பலவலும் தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆக மீண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நடக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.